ரொம்ப நாட்களுக்கு ஒரு கிடப்பில் கிடந்த படமாக இருக்கிறது. அதை பற்றி நமக்கு பெருத்த விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அதை பற்றி விரிவான விளக்கங்களும் சொல்லியிருக்கிறோம். விடாமுயற்சி எந்த அளவுக்கு விடாத முயற்சியாக இருந்ததோ அந்த அளவுக்கு படம் ரிலீஸ் ஆக ரெடி ஆயிருக்கிறது. ஜனவரி 10ஆம் தேதி படம் இறங்க போகிறது. ட்ரெய்லருக்காக ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த ட்ரெய்லர் நம்ம புத்தாண்டுக்கு முன்னிட்டு நிச்சயமாக வெளிவரும் என்பது தெரியும். அஜித்துக்கு எல்லா படமுமே ஒரு 10 நாட்கள் முன்னதான் அந்த ட்ரெய்லரை வெளியிடுவார். இது அவருடைய வழக்கம். அது படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பை கூட்ட மாட்டாரு, கூட்டம் விரும்ப மாட்டாரு. அதே போல ஆடியோ லஞ்சுக்கும் போக மாட்டாரு. அங்கே கூட்டங்களை வர வைக்க விரும்ப மாட்டாரு, பிரபலம் பண்ண மாட்டாரு. ரசிகர்களை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அஜித். இப்பேற்பட்ட ஒரு நடிகர் இருக்கும் வரை மக்களுக்கு பாதுகாப்பு நிகழும். கடந்த சில சம்பவங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். சில பெருமைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் படங்களை பார்ப்பதற்காக நடிகர்கள் நம் கெத்தை காட்டுவதற்காக தியேட்டருக்கு சென்ற போது பல உயிர்கள் இழப்புக்கு நேரிட இருக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நம் தல கெத்தாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பல நடிகர்களுக்கு ஒரு சுட்டிக்காட்டாக ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. தலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடத்துவது மிக எளிதாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் தலையை தாறுமாறாக பேசியிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு தலையை தாறுமாக பேசியவர்கள் அத்தனை பேருக்கு தலை வணங்கிக் கொண்டே பேசுகிறார்கள் என்றால் அதற்கு தல அஜித் ஒருவரை காரணம் என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். தான் யார் என்று, தான் மனிதன் என்று. இதைத்தான் அவரை கொண்டாடினார்கள். அந்த பேச்சை நமக்கு இப்ப எடுக்க வேண்டாம். அப்படி கொண்டாடியவர்கள் தான் இன்னைக்கு அவரை